ஹெபின் டெக் வேஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஏர்டிஎம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட், அதாவது இது ஆப்பும் இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏர்டிஎம் அப்படின்னா என்ன, இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குளோபல் P2P ஃபினான்ஷியல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் வந்து குளோபல் லெவலில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டாலர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க, அதாவது யூஎஸ்டிலேருந்து ஐஎன்ஆர் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நான் ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இது ரிலேட்டடாக நமக்கு வீடியோஸ் வந்து கண்டினியூவாட்டு ஒரு 2-3 வீடியோஸ் இதை ஓரியன்ட் பண்ணி உங்களுக்கு வரும். ஸோ அது என்னென்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்தின வீடியோஸ் எல்லாமே இதில் தான் கவர் ஆகும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருங்க, நம்ம சேனலில் அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இவங்களோட சைட் வந்து இப்படி தான், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் தப்பான சைட்டுக்கு போயிடாதீங்க, ஓகேங்களா. ஸோ ஜாயின் லாகின் அதை கொடுக்கும். ஸோ இங்கே ஜாயின் கொடுத்துக்கோங்க. ஸோ கிரியேட் அன் அக்கௌண்ட் இண்டிவிஜுவலாக பிஸ்னஸாக அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்ட்ரி செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்தியா அப்படிங்கிற டைப் பண்ணாலே இந்தியா வந்துடும். ஸோ தேடி கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சைன் அப் வித் கூகுள் இல்லைனா ஃபேஸ்புக் அப்படி சைன் அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தும் பண்ணிக்கலாம். ஸோ நான் சைன் அப் வித் கூகுள் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் அது கொடுத்தா வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிரும். இதுக்கப்புறம் வந்து நான் என்னுடைய நம்மளுடைய அஃபிஷியல் ஹெபின் டெக் அப்படிங்கிற ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ அதை அத்தன்ஷேட் பண்ணி எடுத்துக்கிட்டு, ஸோ இப்போ அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஏர்டிஎம் அப்படிங்கிற என்னுடைய ப்ரொஃபைலுக்கு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் கார்னரில் ஹெபின் டெக் அப்படிங்கிற நம்ம சேனல் நேம் வந்துருக்கும். பிகாஸ் இது நம்மளோட அஃபிஷியல் இமெயில். அண்ட் நீங்கள் வந்து எதுக்காக அந்த ஏர்டிஎம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுலேயே ஒரு 4-5 டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஏர்டிஎம் பற்றின டூர் உங்களுக்கு வந்து அது கேட்கும். அது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே விசிபிள் ஆகும். மை பேலன்ஸில் ஒரு 4 வெரிஃபிகேஷன் உண்டு. ஸோ அந்த 4 வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து இமெயில் வெரிஃபிகேஷன், அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். அது நான் அந்த வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன். ஸோ இமெயில் வெரிஃபிகேஷன் வந்து எல்லாருக்குமே பண்ண தெரியும் அப்படிங்கிறனால அது வந்து காட்டல. ஒரு இமெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் வரும், அதை நீங்கள் கொடுத்துருணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆட் ஆர் விட்ரால் அப்படிங்கிற டேப் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், பார்த்துருப்பீங்க. அதில் நீங்கள் வந்து ஆட் பண்ண வந்து இந்தியன் பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ பேடிஎம், இந்த 2 தான் நமக்கு வந்து ஃபெமிலியரான ஒரு விஷயம், ஓகேங்களா. ஸோ பேடிஎம்மில் கொடுத்தீங்கன்னா ஒரு யூஎஸ்டிக்கு நீங்கள் வந்து ₹80.57 நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு யூஎஸ்டி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்தியன் பேங்க்குக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் விட்ரா பண்ணுறதுக்கு என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். விட்ரா பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கா, பேடிஎம்க்கா, பேஇயர் அப்படிங்கிற நிறைய பேமெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ₹73.47 வந்து உங்களுக்கு கிடைக்கும். பேடிஎம் மூலயமா நீங்கள் வந்து விட்ரா பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே பார்த்துருப்பீங்க, $100 வந்து 7,312. பட் ஆனால் $1 வந்து வெறும் 44.05, அதாவது ₹44.05 தான் உங்களுக்கு கிடைக்கும். இது ஏன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நமக்கு சும்மா வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு நம்ம ஒரு சார்ஜ் கொடுக்கணும். அந்த சார்ஜ் டீட்டெயில்ஸ் வந்து கீழே வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா $73.42 நம்மளுடைய அமௌண்ட்டு. ஆனால் அவங்களுக்கு பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா $0.4 அப்படிங்கிற அமௌண்ட் நம்ம அவங்களுக்கு பே பண்ணணும். இந்த யூஎஸ்டியோட அமௌண்ட்டு தான் மீதி உள்ள காசு எல்லாமே. இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் விட்ரா பண்ணால் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஸ்லோவே போதும். ஏன்னா ஸ்லோவே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். மற்றபடி வந்து வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் 100 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து எக்கனாமிக்கலாக உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட டேஷ்போர்டு, ஹெபின் டெக் நம்மளோட ப்ரொஃபைல் பேஜ் எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம லோக்கல் கரன்சி செட் பண்ணிக்கோங்க. நான் ஐஎன்ஆர், அதாவது இந்தியன் ருபீஸ் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். வேறு எதுவும் பெரிய லெவலில் நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டியதில்லை. வேறு என்ன சொல்கிறதுக்கு, நீங்கள் எங்கேயா விட்ரா பண்ணால் நம்மளுடைய இமெயில் தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக ஏர்டிஎம்மோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடும். அதை அக்சஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், காசு நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் எப்படி வந்து காசு ஆட் பண்ணுறது, எப்படி வந்து என்ன விட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத தனி வீடியோஸில் இருக்குது. ஸோ விட்ராலுக்கு வந்து கண்டிப்பாக தனி வீடியோ போடுறேன். காசு ஆட் பண்ணுறது வந்து நான் இன்னொரு வீடியோ சேர்த்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.